வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ தக்காளியை போடணும். என்ன ரெசிபின்னு நீங்கள் லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கழுவி ஊற்றினாலும் ஓகே தான். இப்போ நல்லா வதக்கணும். ஏன் நீ சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் இந்த குடமிளகாயை இதில் போட்டணும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. வாங்கி எல்லோரும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் ஏற்றுமதி பண்ணலை. உலக நாடில் போர் நடக்கிறதுனால ஏற்றுமதி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் நல்லா வெங்காயம், தக்காளியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கணும். கொத்தமல்லியை அப்படியே தூவி விடணும். அப்படியே தூவணும். ஒன்று போதுமா? இல்லை இன்னும் கொஞ்சோண்டு போடலாம். கீழே கொஞ்சோண்டு இறக்கணும். கீழே கொஞ்சோண்டு அப்படியே தெரிக்கணும். அப்படியே நல்லா கிண்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் ஜலப்புல ஜக். இதுக்கு பேர் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் கூட போட்டு சாப்பிட்லாம், ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிட்லாம். அதனால தான் இதுக்கு பேர் ஜலப்புல ஜக்.